ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம வசதிக்கேற்ப நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி சாமி கும்பிட்டாலே போதும். அது கூட இல்லைன்னா ஒரு லெமன் மட்டுமே போதுமானதுங்க. ஒரு தட்டு நிறைய ஃபுல்லாக வந்துட்டு பழங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இன்னொரு தட்டு ஃபுல்லாக வந்து அமௌண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 செயினு, அதுக்கப்புறம் பாப்பாவோட வளையலெல்லாம் வச்சுருந்தேங்க. இதெல்லாம் விட அந்த பழங்கள் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம்ல, அந்த தட்டில் வந்து அந்த சித்திரை பூ வைக்கும்போது இன்னும் அழகு கூடும். அந்த மஞ்சள் கலரில் அந்த சித்திரை பூ வச்சதுக்கப்புறம் அந்த தட்டு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நாள் யாரும் கவனிக்கலன்னா இப்போ கவனிச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மலரும் நினைவுகள் வேறு வந்துருச்சு. சின்ன வயசில் வந்து மார்னிங் எழுந்து கனி காணுதல் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கவே மாட்டோம், எங்காவது ஒரு பக்கம் பார்த்துருவோம். இருந்தாலும் வந்துட்டு நான் அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருப்போம். அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விழா பிடிச்சிருந்தா லைக்